ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு உங்கள் கிச்சன். இன்னைக்கு ஒரு அத்தன்டிக்கான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்குழல் முறுக்கு. நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அந்த முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நான் 4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். பேக்கெட்டில் ரெடிமேடாக வர்ற அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 கப் உளுந்த மாவு. 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் உளுந்து தான் கணக்கு. இதுவும் பேக்கெட்டில் வர்ற உளுந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பட்டர். இப்போ கொஞ்சம் தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம மாவை பிசைய போகிறோம். இந்த மாதிரி உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம மாவில் சேர்க்கும் போது அந்த உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்த அரிசி அண்ட் உளுந்து மாவு ரெண்டுமே பவுலில் ஒட்டாமல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த முறுக்கு ப்ரெஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரெஸ்ஸில் முறுக்குக்குள்ள அச்சு எனக்கு கிடையாது. அதனால் இந்த மாதிரி 4 ஓட்டையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறதுண்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முறுக்கு மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் முறுக்கு மேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஆயில் நல்லா சூடானதும் கரண்டியில் புழிஞ்சு வச்சுருந்த முறுக்கை ஃப்ரை பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் முறுக்கை புழிஞ்சும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். முறுக்கு ஃப்ரை பண்ணும் போது போத் சைட்ஸும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ளேமோட டெம்பரேச்சரும் மீடியமில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி என்னோட அம்மாவோட அம்மா ஆச்சி அப்படி தான் கூப்பிடுவோம். அவங்ககிட்ட இருந்து தான் அந்த அளவெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. அவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் முறுக்கை திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபோர்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி போத் சைட்ஸும் திருப்பி விட்டு குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இப்போ நம்ம சுவையான தேங்குழல் முறுக்கு ரெடி ஆயிட்டுது. இந்த ப்ரொபோர்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்பியான முறுக்கை ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த முறுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐல் see you next time.